இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாண்டி மெரினா பீச். இல்லைடா இதில் இப்போ சாயங்காலம் மட்டும்தானா? சண்டேஸில் மட்டும்தானா? பாக்கி டேஸ்லாம் கிடையாது? சின்ன பசங்க ஸ்கூல்லேருந்து வந்து பாட்டு போட்டுருக்காங்க. குட்டி ஐஃபில் டவர். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா பாண்டி மெரினா பீச். சென்னை மெரினா பீச் கிடையாது. இது என்ன அப்படின்னா மேங்க்ரோவ் போட்டிங் போல் இங்கேயும் ஒரு ஏரியா இருக்குது போல் போட்டிங்க்கு. இப்போ நான் காமிக்கிறது வந்து சோலார் லைட்டு, ஓகேங்களா? நம்ம ஊர்லலாம் சோலார் பேனல் வந்து ஒரு சைடு மட்டும்தான் இருக்குது, பார்த்துருப்பீங்க. இங்கேயும் இருக்குது, 4 பக்கமும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கிளிப்ஸ் என்ன அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ்லேருந்து ஒரு கேங் வந்திருந்தாங்க. அவங்களோட கார் வந்து பாண்டி மெரினா பீச் மண்ணில் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ நாங்கள் போனது ஆஃபீஸ் மீட்டிங்காக இருந்தாலும் எங்களோட ஆஃபீஸ் மீட்டிங்கை முடிச்சுட்டு சென்னை மெரினா பீச்சை சுற்றி பார்க்க போயிருந்தோம். அப்போது அவங்களோட வண்டியை அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த மண்ணிலேருந்து வெளியே எடுத்து கொண்டு போகிற வீடியோ தான் இது. ரொம்பவுமே அவங்களுமே லாங்குவேஜ் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்க இத்தனைக்கும் ஹெல்ப் நம்மள்கிட்ட கேட்கல, நம்மளாவே போயிட்டு அவங்க பிரச்சனை இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு மன நிறைவான மொமெண்ட்டு கேட்கலா, ஜாலியாக இருந்துச்சு. இப்போது களத்தில் இறங்குறது யார் அப்படின்னா, இவர் தான் என்னுடைய சூப்பர் பாஸ், ஓகேங்களா? கெரியரில் இவர் தான் எனக்கு ரோல் மாடலு, ஓகேங்களா? இவர் என்ன தான் சூப்பர் பாஸாக இருந்தாலும் நம்மக்கிட்ட அந்த பழகிற அந்த பழக்க வழக்கம் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பிரதர்ஹுட் ஃபீலிங் தான் இருக்கும். வந்து ஒரு சீனியரு பாஸு அப்படின்ற கேட்டகரிலாம் தாண்டி அண்ணா அப்படின்ற மாதிரி தான் பழகுவோம். இப்போ இவர் இந்த காரை இப்படி வெளியே எடுக்கலாம் அப்படின்றது வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி ஒரு வழியாக இந்த காரை வெளியே எடுக்க போகிறோம். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எஸ் 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 காரை வெளியே எடுத்தோடனே அவங்களுக்கெல்லாம் செம ஹாப்பி ஆகிடுச்சு, எங்களுக்குமே ஹாப்பி. அவங்க ஆந்திராவாக இருந்தாலும் அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஹிந்தி தெரியும், நாங்கள் லைட்டாக கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னாங்க. ஸோ எடுத்தோடனே ஜாலியாகிடுச்சு. ஓகே பையா, டீக். தேங்க்யூ பாய். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்ட போகிற இடம் என்ன அப்படின்னா போட் ஹவுஸ். அங்கேருந்து தான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அடுத்தது சன்செட் வந்து ரொம்ப செம்மையாக இருந்துச்சு, அதையும் காமிச்சிருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோவில் வந்து லைட் ஹவுஸ் கிட்ட நின்றுருப்போம். நாங்கள் அந்த லைட் ஹவுஸை விட்டு அங்கேருந்து தூரமாக நடந்து கடலுக்குள்ளே வந்திருக்கோம். கடலுக்கு வந்துட்டு டைட்டானிக் போஸ் கொடுக்கலன்னா எப்படி? அதனால் டைட்டானிக் போஸ் கொடுத்துருக்குறோம். நான் இல்லாமல் என் கூட வந்து எல்லா பிள்ளைக்கும் சும்மா ஒரு டைட்டானிக் போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்தாங்க.
இந்த மாதிரி பாறைகள் நடுவில் போகும்போது மொபைலை வந்து சேஃபாக வச்சுக்கிங்க, மேல் பாக்கெட்டில் வைக்காதீங்க, கீழ் பாக்கெட்டில் வச்சுக்கிங்க, ஸ்கிட் ஆகாமல் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க. இப்போது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நாங்கள் அந்த லைட் ஹவுஸ்லேருந்து ரொம்ப தூரம் நடந்து ரிவர் மவுத் அப்படின்ற ஏரியா, அதாவது கடலில் வந்து கல்லெல்லாம் போட்டு ஒரு சிமெண்ட்டு தர மாதிரி போட்டு பாதையை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அந்த பீச் கரை ஓரத்துலேருந்து உள்ளே வந்து கொஞ்சம் கடலை ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவ்வளோ தூரம் உள்ளே வந்து கடலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். இவங்கெல்லாம் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தூண்டில் வச்சு மீன் பிடிக்கிறதுக்காக நின்றுட்டுருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க ஒரு 3 பேர் கேங்காக இருந்தாங்க. தனித்தனியாக வேறு வேறு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. சரிங்களா, இவங்க தூண்டில் போடுற விதமும் இவங்க இங்கேருந்து அந்த தூண்டில் தூக்கி போட்டால் வச்சுக்கலாம், அது அந்த அடிக்கிற காற்றுல இன்னும் ஒரு 500 மீட்டர் தாண்டி போய் விழுது. சரின்னு சொல்லி அவங்க இங்கேருந்து தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டு அதை மறுபடியும் சுற்றி ஃபுல்லாக கிட்ட எழுதுறாங்க. ஆனால் மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும்னு சொல்லுவாங்க. வந்து நேரடியாக இவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, திரும்ப அந்த தூண்டில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வாட்டி போட்டுகிட்டே இருக்காங்க திரும்ப. ஒரு சலிப்படைய மாட்டுறாங்க, ஒரு டயர்டாக மாட்டுறாங்க. மீன் கிடைக்கலனாலும் திரும்ப போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிட்ட போய் நான் கேட்டேன், என்னென்னா நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, மீனே கிடைக்கலையே அப்படின்னு சொன்னேன். நாங்கள் இப்போ ட்ரையல் பார்த்துட்ருக்கோம்ப்பா, நாங்கள் ஒரு 7 மணிக்கு மேலே தான் இதுக்கப்புறம் நாங்கள் மீனே பிடிக்க ஆரம்பிப்போம், இப்போதைக்கு நாங்கள் ட்ரையல் தான் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னாங்க. நமக்கு ஒரே ஆச்சரியம், ட்ரையலே இவ்வளோ தூரம் பார்த்துட்ருக்காங்க, அப்போது உண்மையான மீன்லாம் எப்போ தான் பிடிப்பாங்க அப்படின்னு தெரியல. ரொம்பவே பொறுமை வேணும், இதுலேருந்து கற்றுக்கிறது என்ன பொறுமை. நான் கேட்டேன், நான் எப்படி ஏன் இந்த இன்ட்ரக்ஷன் வந்து எப்படி போச்சு அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் கேட்டது என்னென்னா, அண்ணா நீங்கள் பிடிச்ச மீன்லாம் எங்கே இருக்குது காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது தான், இல்லைப்பா நாங்கள் ட்ரையல் தான் பார்த்துட்ருக்குறோம் அப்பா அப்படின்னு சொல்லி அந்த அப்பாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், தூண்டில் போடும்போது அவங்களுக்கு பின்னாடி நம்ம போய் நிற்கக்கூடாது. ஏன்னா அவங்க இங்கேருந்து ஃபோர்ஸ் பண்ணி தூக்கி அந்த பக்கம் வீசும்போது பின்னாடி கொஞ்சம் தூரம் அந்த தூண்டில் வரும். ஓகேவா, அந்த தூண்டில் முள்ளும் தக்கையோடு சேர்ந்து வரும். நம்ம பின்னாடி நின்னோம் அப்படின்னா நம்ம மூஞ்சில் மாட்டி கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகலில் வந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நைட்டில் கொஞ்சம் கிளிகளும் பாருக்கு. ரொம்ப நேரம் சுற்றி டயர்டாகி தண்ணி பாட்டில் வாங்கலான்னு சொல்லி தான் திரும்ப நாங்கள் இங்கே வந்தோம் நைட்டு. தாத்தா வேறு கன்று வச்சு மறைக்கிறாரு. கிட்ட எதாவது நினைக்க போகிறாங்கண்ணா. நீ போட ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடா, போடா அது சொல்ல மாட்டாங்க, போடா அது நாங்களே சொல்கிறது போட. என் கூட வந்த தம்பி வந்து வீடியோ எடுக்க ரொம்ப கூச்சப்பட்டான். ஏன்னா நான் வேறு ஒரு வேலையாக இருந்ததுனால. இது வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய மேலை நாடுகள்லாம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கொடுக்கும்போது ஒரு ஃபன்னாக விளையாண்டுட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது பார்த்தோம், ஜாலியாக இருந்துச்சு. ஒரு வழியாக ஐயர் ஆஃபீஸெல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு நானுமே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்னோடய மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணனால இன்னொரு மொபைல்லேருந்து நான் நைட்டு வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ இந்த பாண்டி ட்ரிப்பு எனக்கு ரொம்பவே என்ஜாயபுளாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் பாண்டி வந்திருந்தாலும் இந்த டைம் எனக்கு சூப்பராகவே போச்சு. பை கைஸ்.